Hello friends, welcome to my channel Yearly Racer. In the video நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functions Exercise 1.5 second sum பார்க்கலாம். Find the value of k such that f composite g equal to g composite f. f composite g யும் g composite f ம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அந்த கண்டிஷனை வச்சு நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே f ஓட ஃபங்க்ஷன் fன்ற ஃபங்க்ஷனும் gன்ற ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. f of g கொடுத்துருக்க கண்டிஷன் f of g equal to g of f. ஃபஸ்ட்டு f of g கண்டுபிடிக்கணும். g இந்த சிம்பிளை மட்டும் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு f of x. ஃபஸ்ட்டு இந்த சைடு கண்டுபிடிச்சலாம். g of x கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 6x minus k. இப்போ இது வந்து f of x இருக்கிற இடத்துல 6x minus k இருக்குது. f of x is equal to 3x plus 2. இங்கே ப்ராக்கெட்டில் x இருந்தால் இங்கேயும் x இருக்குது. இங்கே ப்ராக்கெட்குள்ளே 6x minus k இருக்குது. அப்போ இந்த x இருக்கிற இடத்துல மட்டும் 6x minus k போடணும். 3x இருக்கிற இடத்துல மட்டும் 6x minus k plus 2. இது 3x plus 2. x இருக்கிற இடத்துல மட்டும் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போது 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 6 are 18x minus 3k plus 2. இப்போது இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஈக்குவல் டு இப்போ இந்த சைடு கண்டுபிடிக்கலாம். g f of x கொஷனில் 3x plus 2. இப்போ இது வந்து g of x இருக்கிற இடத்துல 3x plus 2 இருக்குது. x இருந்தால் 6x minus k. இங்கே ப்ராக்கெட்டில் x இருந்தால் இங்கே x இருக்குது. இங்கே ப்ராக்கெட்டில் 3x plus 2 இருந்தால் இங்கே x இருக்கிற இடத்துலையும் 3x plus 2 வந்துடும். 6 x இருக்கிற இடத்துல மட்டும் 3x plus 2 minus k. 6 எவ்வளோ கொண்டு போகணும்? 3 6 are 18x plus 12 minus k. f composite g ஓட ஆன்சர், g composite f ஓட ஆன்சர். இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம k ஓட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். இப்போ கேவெல்லாம் ஒரு சைட் கொண்டு போயிடலாம். -3k இங்கே ஒரு -k இருக்கா? இது ஈக்குவலுக்கு எந்த சைடு ஈக்குவல் டுக்கு எந்த சைடு வந்துச்சுன்னா +k. 18x plus 12 -3k மட்டும் இங்கே போட்டோம். மிச்ச ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போயிடும். -18x இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, +18x ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போச்சுன்னா -18x. +2 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போச்சுன்னா -2. +18x -18x 0. ஆப்போசிட் சைன் இருக்குது, அப்போ சப்ராக்ட் பண்ணுவோம். இங்கே 3 இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 3 - 1 2. கிரேட் நம்பர் சைனு 3க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ -2k ஈக்குவல் டு 12 - 2 12 - 2 10. k ஈக்குவல் டு 10 டிவைடட் பை -2 வரும். மைனஸ் மேலே போட்டுக்கலாம். 2 1s are 2 2 5s are 10. therefore k is equal to -5. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்மளை கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x g of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சம்மரி f of g equal to g of f அப்படின்ற கண்டிஷன் எடுத்துக்கணும். இது எப்படி எழுதலாம்? அந்த சிம்பிளை மட்டும் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி g of x க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே அதே மாதிரி f ஃபஸ்ட்டு இந்த சைட் கண்டுபிடிச்சிடலாம். g of x 4x plus 5. இது f of x இருக்கிற இடத்துல 4x plus 5 இருக்குது. f of x ஓட வேல்யூ 2x minus k. இங்கே ப்ராக்கெட்டில் x இருந்தால் இங்கேயும் x இருக்குது. இங்கே ப்ராக்கெட்டில் 4x plus 5 இருந்தால் இந்த x இருக்கிற இடத்துல மட்டும் 4x plus 5 போடணும். x இருக்கிற இடத்துல 4x plus 5, இந்த -k அப்படியே போடணும். இப்போது 2 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 2 4s are 8 plus 5 2s are 10
minus k. இப்போ g composite f. g f of x. f of x வந்து 2x minus k. இப்போ இது g of x. x இருக்கிற இடத்துல 2x minus k இருக்கு. g of x is equal to 4x plus 5. x இருக்கிற இடத்துல 2x minus k-வை substitute பண்ணும். 4 இங்கே இருக்க 4 x இருக்கிற இடத்துல மட்டும் 2x minus k plus 5. இப்போ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 4 2s are 8x minus 4k plus 5. இப்போ k எல்லாம் ஒரு சைடு, k இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிடலாம். மைனஸ் கே, இங்கே மைனஸ் 4k இருக்குது, ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 4k. இது தவிர மிச்சம் ரெண்டையும் அப்படியே எழுதிடணும். 8x + 5. இந்த k இந்த சைடு இருக்கா, இப்போது ப்ளஸ் 8x ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 8x. ப்ளஸ் 10 ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 10. 4 1 ஆப்போசிட் சைன் இருக்குது, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 4 - 1 3. கிரேட்டர் நம்பர் சைனு ப்ளஸ்ஸு. ப்ளஸ் 8 - 8 கேன்சல் ஆகிடும். 5 - 10. ஆப்போசிட் சைன் இருக்குது, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 5 கிரேட்டர் நம்பர் சைனு மைனஸ். k is equal to -5/3. Thank you.